ஹலோ இது எங்கட காணி பட்டிக்குளோவில் தன்னாமன்ற இடத்துல இருக்குது. இப்போ அது 2 தம்பியாக்களுக்கு தான் அந்த காணி சொந்தம். 2 ஏக்கர் காணி. அங்கே நான் இங்கேருந்து போக முதல் 27 முந்திரிய மரம் இருந்தது. இன்றைக்கி எண்ணி பார்க்க டைம் கிடைக்கல, சரியான பக்கையாக இருந்தது. ஆனால் அதை பார்க்குறது எங்களோட மாமியாக்கள் தான். அப்பாட மச்சானோட தம்பியோட ஒய்ஃபாக்கள் தம்பியாக்கள் தான் பார்க்குறது. பின்னால் நிற்கிறது அந்த மாமியாக்கள். அவங்க இன்றைக்கி நாங்கள் போகல, நாங்கள் வருவோம்னு நினைச்சவங்களாமன்னு மாமி சொன்னான். நேற்று கனவு வேண்டதான் கார் வார மாதிரி உண்டு. அப்போ எங்களுக்கு தந்து விடணுமெண்டு ஒரு சின்ன பேக்கில் முழு கேஷுவாக எடுத்து வச்சுருந்தவங்க. நான் 7 மணி அந்த முழு கேஷுவோட சுடுறதுக்கு முன்னாடி இந்த கேஷுவோட அந்த ஃபோட்டோஸ் இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்சுருந்தவங்க. நாங்கள் போக வாங்கலேன்னு அப்போ சுட்டு சாப்பிடுவோம்னுட்டு அவங்களோட வீட்டை இருந்து திருப்பி நாங்கள் எங்கட அந்த காணிக்கு போயிட்டு அவங்க சுட்டு தர நாங்கள் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து வைக்காது, ஆனால் இது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. எத்தனை பேர் இப்படி சாப்பிட்ருக்கீங்க? நான் போக்கும் முதல் இவங்க ஒரு பெரிய ஒரு பேக்கில் கொண்டு தருவாங்க. நானும் 2 தம்பியாக்களும் அதை ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சுட்டு சாப்பிட்றேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சுட்டு சாப்பிட்றேன். இப்படியான சந்தர்ப்பம் எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்காது. இப்படி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடணும். எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளணுமெண்டு இந்த வீடியோ எடுத்து நான் இப்படி தான் சுட்டுட்டு இந்த மண்ணுக்குள்ளே கொட்டிட்டு மண்ணை போட்டோன்னே அதை கொஞ்சம் நேரத்தில் ஆற தட்டி சாப்பிட்றது. எத்தனை பேர் இப்படி சாப்பிட்ருக்கீங்க? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.